யூடியூப் இதெல்லாம் வருது, வாட்ஸ்அப்லாம் வருது. இதெல்லாம் வந்து அதை பத்தி கோவப்பட்டிருந்தாரு. வேற எண்ணெயில எப்படி போடுறாங்கன்னு சொல்லி போட்டு. அதாவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாராட்டணும். யாரை பாராட்டணும்னா திமுக ஐடிவிக்கு பாராட்டணும், பாரதிய ஜனதா கட்சியோட ஐடிவிக்கு பாராட்டணும். அதாவது அதாவது இல்லாத இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கும் இருக்கிற இல்லாத மாதிரி காமிக்கிறதுக்கு இவங்கதான் திமுக கூட. அது பாத்தீங்கன்னா தெரியும் யாரு இது பண்ணிருக்கான்னு சொல்லி நம்ம ஐடிவிங்க தம்பிகளை எடுத்து சொன்னாங்க. அவங்களே பதில் கொடுத்தாங்க. இதை போய் நம்ம பேசுறதே நம்ம நேரம் வேஸ்ட் நினைக்கிறோம். அதாவது திமுக அண்ணா திமுக ஒண்ணு சேருமா? சேரதில்ல. காங்கிரஸ் பிஜேபி ஒண்ணு சேருமா? அப்ப இதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் போய் இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களை பேச வைக்கிறதுக்காக செய்யறது இல்லையா? இதை பொறுத்தளவுக்கு அதாவது அம்மாவுடைய பிறந்த நாள்ல நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக நானே ரத்தம் கொடுப்பேன். விபத்துல காயப்பட்டவங்களுக்கு இந்த ரத்தம் போய் சேரணும். அம்மாவுடைய பிறந்த நாள்ல புனித பிறந்த ரத்தம் போகணும். நான் முந்தா நாள் தான் ரத்தம் பிளட் கொடுக்குறேன் அம்மா பிறந்த நாள்ல. அடுத்த நாள் பார்த்தா நான் வந்து எண்ணெய் போடுறாங்க, தங்கமணி போடுறாங்க, போடுறாங்க. இதெல்லாம் என்னன்னா அதாவது இது வந்து அதிமுக பொறுத்தளவுக்கு நம்முடைய தாய் வீடு, நம்முடைய கட்சி. எல்லாரும் தாய் வீட்டுக்கு தான் வருவாங்க, யாரும் தாய் வீட்டுல இருந்து போக மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இது மிகப்பெரிய கட்சி. அதாவது கிட்டத்தட்ட உலக அளவில் 7வது இடம். இது 2 கோடி உறுப்பினர் வச்சிருக்கோம். இது நம்ம கட்சி, நம்முடைய வீடு, நம்முடைய கட்சி. இந்த கட்சியில நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற நம்மளை எல்லாம் ஒரு எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தது அம்மா அவர்கள். புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில இதெல்லாம் பதிலே நம்ம சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு 3% 4% இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம போய் சேரன் போடுறாங்கனாலே அது போய் நான் பதில் சொல்லணுமா? நம்ம கிட்டத்தட்ட 35% 40% இருக்கக்கூடிய நம்ம கட்சி தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. அம்மனஞ்சன் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் டோன்ட் கேர் விட்டுட்டு போயிருங்க. இதெல்லாம் ஒரு கவலையப்படாதீங்க. அவ்வளவுதான். நம்ம தொண்டர்களுக்கு தெரியும், நம்மளை பத்தி நம்முடைய தொண்டர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும்.